ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஹோம்மேட் டீ கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் பவுலில் 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். நம்ம உடச்சி ஊற்றிட்டு நம்ம பீட் பண்ணுற அந்த ஸ்பூன் இருக்கும்ல, அதில் நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். கலர் முட்டையோட கலர் சேஞ்ச் ஆகும். நல்லா அந்த நுரைச்சி வரணும் முட்டை. அந்தளவுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு 10 மினிட்ஸ் கைவிடாமல் நல்லா 2 கையிலையும் மாற்றி மாற்றி நல்லா பீட் பண்ணணும். நல்லா அந்தளவுக்கு பண்ணிக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகணும்னு பாருங்கள். நல்லா இந்தளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம அப்படியே எடுத்து விட்டோன்னா அப்படியே லைனாக உழுவணும். அது அந்தளவுக்கு இருக்கணும். இப்போ 3/4 டம்ளர் சுகர் சேர்த்துக்கலாம். அதுவும் சேர்த்துட்டு அந்த சுகர் கரையிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் 3/4 டம்ளர் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க. இதுவும் நல்லா அந்த சுகர் கரையிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ நம்ம ஹோம்மேட் செய்கிறதுனால நம்ம வீட்டில் தேன் இல்லைனா எசன்ஸ் உங்கள்கிட்ட இருந்தால் ஊற்றிக்கோங்க. இல்லைனா தேன் அது ஊற்றிக்கலாம். என்கிட்ட எசன்ஸ் இருக்கனால நான் எசன்ஸே ஊற்றிக்கிறேன். வெனிலா எசன்ஸ் 1 மூடி ஊற்றிக்கிறேன். நீங்கள் தேனும் ஊற்றிக்கலாம், அதுக்கு பதிலாக ஆப்ஷனாக. எதனால் நம்ம இது ஊற்றுறோன்னா, அந்த முட்டை ஸ்மெல் அந்த கேக்கில் வராமல் இருக்கிறதுக்காக தான் ஊற்றுறோம் நம்ம. இப்போ நான் எசன்ஸ் 1 டம்ளர் அந்த ஒரு மூடி ஊற்றிட்டு அதுவும் போட்டு நல்லா கிண்டிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த சுகர்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. நல்லா இந்தளவுக்கு இருக்குது. இப்போ இந்த அளவு குறைஞ்சிராமல் நம்ம மைதா சேர்க்கணும். இப்போ நான் 3/4 டம்ளர் சுகர் எடுத்தோமா, 3/4 டம்ளர் மைதா சேர்த்துக்கணும். இல்லைனா 1/2 டம்ளர் சேர்த்தாலே போதும். நான் 3/4 டம்ளர் கம்மியாக தான் சேர்த்தேன். நல்லா ஒரு 2 ஸ்பூனாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், கட்டி எதுவும் இல்லாமல். அந்த ஸ்பாஞ்ச் தன்மை நம்ம குறைஞ்சிடக்கூடாது. அந்த பதம் குறைஞ்சிடக்கூடாது. அந்தளவுக்கு நம்ம கிண்டிக்கணும் நல்லா சாஃப்டானதாக. ஒரு 2 ஸ்பூனாக போட்டு நம்ம பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா இந்தளவுக்கு இருக்கும். அந்த ரிப்பன் ஷேப் வரணும். அதை ரிப்பன் டைப்னு சொல்லுவாங்க. அப்படியே நம்ம எடுத்து விட்டால் அப்படியே மடிஞ்சு விழுவணும் அந்த மாவு, அந்த ஸ்டேஜு. இப்போ நம்ம 2 ஸ்பூனாக போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரை டம்ளர் மைதாவையும். இப்போ நம்மளோட பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் நெய் தடவிட்டு மைதா லைட்டாக தூவி விட்டுட்டு அதில் தான் இப்போ நம்ம கேக் வைக்க போகிறோம். இப்போ இந்த பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், மடங்கி விழுவுது. இதுதான் பதம். இப்போ நம்ம இதை மாற்றிக்கலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா 2 தட்டு தட்டணும். அப்படியே இந்த பாத்திரத்தை நம்ம எதில் ஊற்றிருக்கோமோ அதை அப்படியே தட்டினோன்னா அதில் இருக்க அந்த ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் ஆகி நல்லா கேக் ஃபுல்லாக கிடச்சிரும். நல்லா மாவு மட்டமாக இருக்கும். இப்போ நான் ப்ரீ ஹீட் பண்ண இட்லி பானையில் லைட்டாக உப்பு போட்டு அந்த பாத்திரம் வைப்போம்ல, அந்த ரவுண்டாக அந்த ரிங் வச்சு ஒரு 10 நிமிஷம் ஹீட் பண்ணிக்கிறேன். இதில் இப்போ நம்ம செஞ்ச பேட்டரை தூக்கி வச்சு நட்ஸ் வேணுன்னா நட்ஸ் நம்ம தூவிக்கலாம். நான் முந்திரி பருப்பு லைட்டாக கொஞ்சம் தூவிக்கிட்டேன். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 30 மினிட்ஸ் இல்லைனா 25 மினிட்ஸ், எனக்கு 25 மினிட்ஸ் தான் ஆச்சு. ஏன்னா நான் கம்மியாக பேட்டரி செஞ்சுருக்கனால. பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ ஒரு கத்தி எடுத்து நல்லா குத்தி பார்த்திங்கன்னா அதில் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா நம்மளோட கேக் ரெடி ஆகிடுச்சு.
இப்போ நம்ம அது ஆற விட்டுட்டு வெளில எடுத்து வச்சு ஒரு பிளேட்டில் வந்து அப்படியே லைட்டாக சைடில் வந்து கீறி விட்டுக்கலாம், அப்போ தான் வரும். கீறி விட்டு நம்ம ஒரு பிளேட்டில் தூக்கி திருப்பி போட்டோன்னா ஒரு 2 தட்டு தட்டினா வந்துடும். இல்லை திருப்பி போட்டாலே வந்துடும், இல்லைன்னா 2 தட்டு தட்டுங்க, கீழே வந்துடும். இப்போ வந்து இந்த மேலே இருக்கிறதையும் கீழே இருக்கிறதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டா நம்மளோட கேக் வந்து ரெடி ஆயிரும். ஏன்னா நம்ம கீழே இருக்கிறது வந்து நம்ம பாத்திரத்தில் தானே வைக்கிறோம், அதனால கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஓவனில் வச்சா அது மாதிரி ஹார்டாக ஆகாது. இப்போ நம்ம பாத்திரத்தில் வச்சுருக்கனால அது ஹார்டாக இருக்குது. பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ஏன்னா என்ன, கை வலிக்கும், அவ்வளோதான். பாருங்கள், நல்லா சாஃப்டான கேக் ரெடி ஆயிடுச்சு. நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு, கடையில் வாங்குற மாதிரியே இருந்தது. பட் என்ன, கை தான் ரொம்ப வலிக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ஒரு டைம் செஞ்சு பார்க்கலாம், நல்லா தான் வந்தது. என்ன, நம்மள்ட்ட அந்த பீட்ரு இல்லை, அதனால் நம்ம கையிலே செஞ்சு நம்ம ஆசைக்காக செஞ்சு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நல்லா கேக் எல்லா சைடும் வெந்துருச்சு. நல்லா டேஸ்டான டீ கேக், இல்லைனா ப்ளெயின் கேக்குன்னு சொல்லுவாங்க, நல்லா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்லா கேக் சாஃப்டாக இருந்தது, டேஸ்ட்டாகவும் இருந்தது. நல்லா கடையில் வாங்குற மாதிரி தான் இருந்துச்சு. என்ன, அந்த அடியில் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்தது, அவ்வளோதான். அதை கட் பண்ணிவிட்டு நம்ம பேலன்ஸ் சாப்பிட்லாம், நல்லா தான் இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.